இன்னைக்கு வந்து நான் மும்பையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாம்பேயில் வந்து என்னென்னா 19 இயர் ஓல்டு பாய் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு அந்த 19 வயசு பையன் வந்து 9 வயசு பையனை வந்து ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ரேப் அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி பையனை சாக்லேட் வாங்கி தரேன், நான் டாய் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லி ஏமாற்றி தனிமையான ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிருக்கான். அதாவது வந்து என்ன, கிரேவியார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போய் வந்து இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த பையன் பயங்கரமாக கத்தியிருக்கான் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் கழுத்தை வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணி நெரிச்சிருக்கான், அசால்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ண உடனே தப்பிச்சு ஓடிட்டான் அவன். இந்த அக்யூஸ்டோட சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டால் வந்து பீகார்னு போட்டிருந்தது நியூஸில். இந்த குடோன் ஒர்க்கராக வந்து தானேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அவன், அதாவது பாம்பேயில். இவன் ரெசிடென்ஸை வந்து இவன் வந்து அந்த பையனோட ரெசிடென்ஸில் தான் வந்து எதை பண்ணியிருக்காங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, தனியாக வந்து அவுட் சைடில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் வந்து சும்மா வெளியில் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கான். அதை வந்து அவனுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, பேஸ்டு அந்த உடம்புலலாம் இன்ஜுரிஸ் எல்லாம் நிறைய ஆகிருக்கு. அதை பார்த்தோடனே போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இவன் வந்து அந்த பையன் வந்து அவனை இப்போ எதாவது ரேப் பண்ண வரும்போது ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும், அதனால தான் இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பையனோட பாடியில் வந்து நிறைய இன்ஜுரிஸ்லாம் இருந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ணி ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்க வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி அதை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அந்த பையனை, 19 வயசு பையனை. இது வந்து போக்சோ ஆக்ட் கீழே தான் வரும். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன ஏது அப்படின்லாம் ஒன்றும் தெரியல. சின்ன பொண்ணு குழந்தைங்கள தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்கோம். குட்டி பசங்களையுமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து நான் வீடியோவே போட்டிருக்கேன், பெண் மற்றும் குழந்தைகளை வந்து சேஃப்டி எப்படி அப்படிங்கிறதுலாம் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடியோ கொடுக்குறேன், ஐ கார்டில் லிங்க்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப குழந்தைங்க வந்து அது வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா குழந்தைங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். நம்ம கொஞ்சம் பாதுகாப்புலேயே வந்து குழந்தைங்கள வச்சுக்கிறது நல்லது. இவன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தானா இல்லை ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போலீஸ் வந்து அவனை வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வரும். ஸ்டேட்மெண்ட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான் இல்லைங்களா, அதில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம வந்து ஒரு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் சின்ன பாய்ஸையுமே வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பொண்ணா பையனா யாருன்னே தெரியாத அளவுக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான், அவனோட ஆன்மா சாந்தியடையணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and tap the bell icon. Thank you.